ஹலோ, வெல்கம் டு அட்டோஸ் ஆல்பம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தஞ்சாவூர் சீரிஸோட பார்ட் 4 வீடியோ தான். இப்போ நாங்கள் மாலுக்கு போயிருந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஹாஃப் டே மாலில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் நாங்கள் வந்து தஞ்சாவூர் சிவகங்கை பூங்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 மயில் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வீடியோவில் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்களாம் பாடுக்கு போகணும். பார்க்கில் வந்து என்ட்ரி டிக்கெட் போட்டுட்டு நாங்கள் அப்படியே உள்ளார போயிட்டோம். என்ட்ரான உடனே வந்து நம்ம அண்டுக்குட்டி வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து அங்கே பார்த்தோன்னே ராட்டினம் இருந்துச்சு. ஆட்டம் பார்க்க மூடி போனேன். உடனே ஆட்டக்கிட்ட வேண்டாம். எங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு, எப்படி இவன் சுற்ற போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் நான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு குட்டி தம்பியை கூட இன்னொரு பையன் தான் மடியில் வச்சு பிடிச்சிட்டு இருந்தான். பட் நம்ம அட்டு பாருங்கள், சோலோவாக போய் உட்காந்துக்கிட்டு பெல்ட்லாம் போட்டுட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு ஆற்று எங்கம்மா பூச்சி நான் பேப்பர் இல்லை சும்மா ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கிட்டு மூச்சலாம் அந்த சோய். இங்கே வந்து பார்க் ரெனோவேட் பண்ணிட்டாங்க. நான் வந்தப்பெல்லாம் இப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மாறி இருக்கு. அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ வந்து டோட்டலாக வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. பட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு. கடைக்கு வந்துச்சு, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அப்பா காப்பாற்றாங்க. கூப்பிட்டு தேன்னு போச்சு. அப்பா தெரிந்து உங்க சொன்ன காசுக்கு உள்ளான்னு போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க் ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே நிறைய வந்து ஷூட் கூட பண்ணிட்டுருந்தாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டான்ஸ்லாம் ஆடிட்டு. இப்படி நியூ வெர்ஷன் இந்த பார்க் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப குட்டி பிள்ளை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கை பிடிச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து எல்லா இடத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். பட் இப்போது வந்து ரொம்ப அப்டேட் வெர்ஷனில் அந்த பார்க்கையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து பக்கத்துலேயே தான் பெரிய கோயில் தெரிஞ்சுது எங்களுக்கு. நாங்கள் அடிக்கடி போயிருக்கோங்கனால நாங்கள் இப்போ சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அட்டுக்காக பார்க்குக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம். உள்ளார வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு. இங்கே ஐஸ்கிரீம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணி கேன்டீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அட்டுக்குட்டி வந்து வழக்கம் போல் ஐஸ்கிரீம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தோம். இங்கே வந்து குட்டானுக்கு வந்து உட்காரவே கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. இங்கே நாங்கள் முன்னாடி வந்தப்போ சைடில் ஒரு போட்டிங் போகிற மாதிரி பிளேஸ் இருந்துச்சு. நாங்கள் போட்டிங்லாம் போயிருக்கோம். பட் இப்போ வந்து ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டாங்க. போட்டிங் போகிறதுக்கு பிளேஸ் இல்லை. அப்புறம் வந்து ஒரு பெரிய சர்க்கஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, வாட்டர் பார்க் மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ அது கூட எதுவுமே இல்லை. இங்கே அட்டு வந்து சைடில் அவங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த போட்டிங் போகிற சொன்னல பேண்டு ஒரு ஏரி, அந்த ஏரி தான் நான் வீடியோ எடுத்தேன். அதில் நடுப்புற ஒரு குளம் வேறு இருக்கும். அந்த கோவில் வேறு இருக்கும். அந்த கோவிலுக்கு சுற்றிலாம் நாங்கள் போயிருக்கோம். பட் இப்போ பாருங்கள், சுத்தமாக இந்த இடம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியல. பட் இப்போதைக்கு இது வந்து யூஸில் இல்லை. நாங்கள் போன டைம் வந்து செம்ம க்ரௌடு. மற்ற இடத்துல எல்லாமே சர்க்கஸ்லாம் விடுறதுக்கு அட்டுக்கும் இடமே இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் டைமு. ஸோ ஸ்கூல் விட்டு பசங்க எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. அட்டு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நம்ம வந்து இந்த பக்கம் விளையாட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு போனோம். பட் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி இல்லை, செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு டைம் ஆக. இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சர்க்கிட் வரும்போது சவுண்டு கேட்குறது அவங்களுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு.
அட்டுக்குட்டி வந்து இந்த பாக்ஸ் அலைன்மெண்ட்டில் குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த தஞ்சாவூர் சீரிஸ் பார்ட் 1 ஸ்டார்ட் பண்ணுறப்பே நான் சொல்லியிருப்பேன், வீட்டில் ஏதாச்சும் ஒரு மனஸ்தாபமா, சண்டையா, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் ரிலாக்ஸேஷன் வேணும்னு டிசைட் பண்ணால் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ட்ராவலிங் தான். ஸோ எனக்குமே அப்படி தான், வினோக்குமே அப்படி தான். வெளில போயிட்டோம் அப்படின்னா உள்ளே வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலு. இது எல்லாரோட லைஃப்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை, ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயுமே ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். லைஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ ஹாப்பினஸ், எவ்வளோ வெளில போகிறது, எவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கும், அதை விட டபுள் தி அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சண்டை, கோபம் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகணும். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தால் கூட சின்ன மூமெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அந்த பெரிய ப்ராப்ளம்ஸ் நம்ம மைண்டில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. லைஃப் அப்படின்னாலே ஒரு லேர்னிங் தானே. ஸோ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, இல்லை நமக்கு வந்து பிடிக்காத மாதிரி நடக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒன்று வெளில வந்துடணும். அதை வெளில வரதுக்கான வழி வேணால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். பட் எல்லாருமே வந்து அதுலேருந்து வெளில வந்து ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. ஸோ நாங்களுமே அப்படி தான். முதல்ல மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம மேலே தப்பு இருக்குது, ஓகே நம்ம இந்த விதத்தில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் சொல்லணும், அப்பாலஜைஸ் பண்ணணும். ஒருத்தருக்கு கூட கிடையாது. மேபி ப்ராப்ளம்ஸ் வந்து 2 பேருக்கு இடையில இல்லாமல் வெளிலேருந்து கூட வந்திருக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி வராமல் அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ நாங்களும் அதே மாதிரி நிறையா பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளில வந்தோம். நிறைய மரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதோட ரொம்ப வருஷம் பழமையானதுங்கிற மாதிரி வரலாறுலாம் எழுதியிருந்தாங்க. அதை எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு, அப்புறம் புலி மாதிரி, சிங்கம் மாதிரிலாம் இருந்துச்சு, அங்கேயும் வந்து கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு. இதோட இந்த தஞ்சாவூர் சீரிஸோட ஃபைனல் பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து இதோட கண்டினியூவேஷன் ஊர் திருவிழாவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் see you soon.